இல்ல ப்ரோ இல்ல ப்ரோ உங்கள் எல்லாருக்கும் A2D அப்படின்ற சேனலை வந்து தெரியும்னு நினைக்கிறேன். நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ A2D நந்தா பிசி டாக் என்று சொல்லக்கூடிய A2D நந்தா வந்து பார்த்திங்கன்னா நேற்றைக்கு வந்து ஒரு வீடியோ அப்லோட் பண்ணியிருக்காரு. அந்த வீடியோவில் வந்து சென்னையில் இருக்கக்கூடிய ரிச் ஸ்ட்ரீட் அப்படின்ற இடத்துக்கு வந்து iPhone 6 மொபைலுக்கு வந்து ஒரு பேட்ரி வாங்கிறதுக்காக போயிருக்காரு. ஸோ அதை வந்து ஒரு விலாகாக எடுத்து போட்டிருந்தாரு. நிறைய பேர் பார்த்துருப்பீங்க. ஸோ அங்கே நடந்த சம்பவங்களை பற்றி தான் நம்ம பேச போகிறோம். ஸோ இப்படி அவர் வந்து அந்த விலாகை முடிச்சுட்டு வரும்போது ஒரு சில அடையாளம் தெரியாத நபர்கள், அதாவது ஒரு சிலரில் ஒருத்தர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா வந்து நந்தா வைத்திருக்கக்கூடிய அந்த கேமரா வந்து பிடுங்குறாரு. அது மட்டும் இல்லாமல் வந்து கெட்ட வார்த்தைகளை வந்து திட்டி அந்த கேமராவும் பிடுங்கிட்டு போயிடுறாரு. நான் கூட இல்ல 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 ப்ரோ இல்ல ப்ரோ ஒட்ட போட்டா வா ஒரு வீட்டு நடத்துன்னு போங்க. யார் தெரியுமா கையாடி இல்ல இல்ல அது மேல ஓடு. நான் பயப்படுறேன் பயப்படுறேன். ஒரு சில நேரத்தில் வந்து அந்த கேமரா வந்து கட் ஆகிடுது. அதுக்கப்புறம் என்ன ஆச்சுன்னு நமக்கு தெரியல. அதுக்கப்புறம் வந்து நந்தா வந்து விளக்கம் கொடுக்குறாரு. என்னென்னா தான் தாக்கப்பட்டதாகவும் தன்னுடைய கேமராவை வந்து அவங்க பிடுங்கிட்டாங்க, அப்புறமா அதை வந்து வாங்குறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு வாங்கினேன் அப்படின்ற மாதிரி அவர் சொல்கிறாரு. ஸோ என்ன நடந்திருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து ஏதாவது அவங்ககிட்ட மிரட்டி காசு கூட வாங்கியிருந்துருக்கலாம். ஸோ எதனால் வந்து நீங்கள் காவல்துறைகிட்ட போகலை அப்படின்னு கேட்கும்போது, காவல்துறைகிட்ட போனால் தன்னுடைய உயிருக்கு ஆபத்து இருக்குது, அதனால் நான் ஆபத்தாகலாம், அதனால் வந்து நான் வந்து காவல்துறையை போகலை, இது இப்படியே விட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அந்த வீடியோவும் அப்லோட் பண்ணியிருந்தார். நீங்கள் எல்லாருமே பார்த்துருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ பார்க்காதவங்க வந்து டிஸ்கிரிப்ஷனில் வந்து லிங்க் கொடுக்குறேன், போய் அந்த வீடியோவை பாருங்கள். நீங்கள் ஒரு கேள்வி கேட்கலாம், ஏன் ப்ரோ போலீஸ் ஸ்டேஷனில் போய் கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னு. அவங்க எல்லாரும் வந்து கஞ்சா கேஸு கையில் பொருள் வச்சுருப்பாங்களா, சைடில் வச்சுட்டு தான் இருக்காங்க. பேச என்ன இருக்குது, இதில் வந்து எல்லா யூடியூபர்ஸும் வழக்கமாக நடக்கிறது தானே அப்படின்னு கேட்டிங்கன்னா அதுதான் கிடையாது. பொதுவாக வந்து இது போல் விளாக் எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், ஒரு ஃபோட்டோ எடுக்கிறதுக்காக இருக்கட்டும், யூடியூபருக்கு மட்டும் இல்லை, நம்ம எல்லாருக்குமே வந்து உரிமைகள் இருக்குது. ஒரு தெருக்குள்ளே இருந்தாலும் சரி, ஒரு பப்ளிக் ப்ராப்பர்ட்டியாக இருந்தாலுமே சரி, அதுக்குண்டான அனுமதி பெற்றால் நம்ம தாராளமாக நம்மளால் விளாக் பண்ண முடியும். அது வந்து நம்முடைய உரிமை. ஒரு மூன்றாவது நபர் வந்து அனுமதி இல்லாமல் நம்ம ஒரு வேலையை செஞ்சுட்டு இருக்கும்போது அந்த கேமராவை பிடுங்கிறது அப்படின்றது வந்து நம்மளுடைய உரிமை மீறல். அது மட்டும் இல்லாமல் வந்து சட்ட மீறலான ஒரு செயல். இதை பற்றி பிசி டாக் நந்தாவே சொல்லியிருப்பார். அவங்க வந்து கையில் வந்து பொருள் வைத்திருப்பதாகவும் வந்து அவர்கள் வந்து போதையில், அதாவது கஞ்சா போதையில் இருந்ததாகவும் வந்து அவர் மென்ஷன் பண்ணியிருப்பார். ஸோ இவர்களை வளர்த்து விடுவது யார்? போதை வஸ்துக்களா இல்லை வந்து இந்த சமுதாயமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக போதை வஸ்துக்கள் மட்டும் கிடையாது. ஏன்னா இதுக்கு முன்னாடியும் வந்து நந்தா அப்படின்றவரை, நான் பிசி டாக் நந்தா வந்து பார்த்தீங்கன்னா டெல்லி வரைக்குமே போயிட்டு விளாக்லாம் போட்டிருப்பாரு. அங்கே இருக்கக்கூடிய தெருக்களில் கடைகளில் போயிட்டு வீடியோ எடுத்திருப்பாரு. ஸோ அங்கே எல்லாமே வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஸோ நார்த் இந்தியாவில் தான் நம்மளை விட அதிகமான போதை வஸ்துக்கள் வந்து நடமாடக்கூடிய ஒரு இடம். அங்கேயுமே வந்து எதுவுமே நடந்திருக்காது. ஏன் உதாரணத்துக்கு தமிழ் ட்ரக்கர் அப்படின்ற ஒரு யூடியூபர் இருக்கார். அவர் உலகம் முழுக்க சுற்றிருக்காரு. ஸோ பெரும்பாலும் இது போல் வந்து யாரும் வந்து கேமராவை பிடுங்கி வந்து அநாகரிகமான செயலில் வந்து ஈடுபடலை. அவரு கூட வந்து பதிவு பண்ணியிருப்பார். ஒரு சில மோசமான அனுபவங்கள் அவங்க கூட ஷேர் பண்ணியிருப்பார். ஆனால் சொந்த ஊருக்குள்ளேயே வந்து ஒரு நபர் வந்து அநாகரிகமான செயலில் ஈடுபட்டு அந்த கேமரா பிடுங்கி, ஸோ அதற்காக வந்து கண்டிப்பாக அந்த கேமரா வந்து அவர் சும்மா கொடுத்துருக்க போகிறது கிடையாது. அதாவது காசு வாங்கிட்டு தான் அந்த நபர் வந்து அந்த கேமரா வந்து கொடுத்துருப்பான். இப்போ அதை வந்து நந்தா வந்து குறிப்பிடலை. இப்போ இவர்களை வளர்த்து விடுவது யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த சமுதாயம் தான் வந்து இவர்களை வந்து வளர்த்து விடுது. போல் இவர்கள் வளர காரணமாக இருக்கக்கூடியது வந்து நம்முடைய சமுதாயம், அப்படி தான் சொல்லணும். நமக்குள்ள ஒற்றுமை இல்லை, நமக்குள்ளேயே அந்த பல வேறுபாடுகளாக இருக்கும். ஒருத்தருமே வந்து ஒற்றுமையாக இல்லாதது தான் வந்து இதுக்கு முக்கியமான காரணம். நம்முடைய சுதந்திரம் வந்து பறிக்கப்படுது அப்படின்னு தான் சொல்லணும். அதே இடத்துல ஒருத்தர் வந்து எனக்கு பின்னாடி வந்து 4 பேர் இருக்கான், நான் சொன்னால் எது வேணாலும் செஞ்சிருவான், ஒழுங்காக வந்து அந்த கேமராவை கொடு அப்படின்னு சொல்லி மிரட்டி வாங்குறான் அப்படின்னா, ஸோ அந்த இடத்துல நமக்கு சுதந்திரம் அப்படின்றது என்ன இருக்குது? எதுவுமே கிடையாது. பகல் நேரத்திலே ஒரு 4 ஆண்களை மிரட்டி அவர்கிட்ட இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டியை பிடுங்குறான் அப்படின்னும்போது, இரவு நேரங்களில் வந்து பெண்களை இதே போல் வந்து அப்யூஸ் பண்ணுறதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ இந்த மாதிரியான ஆட்களை வந்து வெளியில் நடமாட விடுறதே வந்து மிகப்பெரிய தவறு தான். ஸோ தெருநாய்க்கள் மாதிரி இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஒவ்வொரு தெருக்கள்லையுமே இருக்காங்க. ரிச் ஸ்ட்ரீட் மட்டும் கிடையாது, பல தெருக்கள்லையுமே இருக்காங்க. டி நகராக இருக்கட்டும், ஜாபர்கன்பேட்டை ஆகட்டும், கோயம்பேடு ஆகட்டும், ஸோ எல்லா இடத்துலையுமே இது போல் தெருநாய்கள் மாதிரி இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இதெல்லாம் வந்து சட்ட ஒழுங்கு சீர்கேடு அப்படின்னு தான் நான் சொல்லணும். இது சென்னையிலன்னு மட்டும் கிடையாது, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெருநகரங்களில் எல்லா இடத்துலையுமே இதே போன்று தெருநாய்கள் வந்து இருக்க தான் செய்யுது.
ஸோ இதை வந்து பிசி நான் தான் நினச்சிருந்தா வந்து ஈஸியாக ஹேண்டில் பண்ணியிருக்க முடியும். ஏன்னா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து 1.5 மில்லியன் சப்ஸ்கிரைபர் வச்சுருக்காரு. சென்னையில் மட்டுமே கிட்டத்தட்ட 50% பேர் கண்டிப்பாக இருப்பாங்க. ஸோ அவர் நினச்சிட்டு தான் செய்ய முடியும். ஸோ கிஸ் அ ஜென்டில்மேன் அப்படின்றதுனால அவர் வந்து அதை பற்றி யாருக்குமே ட்ரிகர் பண்ணலை. ஸோ தன்னுடைய சப்ஸ்கிரைபர்ஸை வந்து எந்த விதத்துலையும் மிஸ்யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் எந்த விதத்திலும் ட்ரிகர் பண்ணாமல் அந்த வீடியோ அதோட முடிச்சுக்கிட்டாரு. ஸோ ரொம்ப மூட விட்டு தான் பேசியிருந்தார். ஸோ நம்மளுடைய சேனலில் வந்து இதை பற்றி வீடியோலாம் போட மாட்டோம். ஸோ நம்முடைய மன ஆதங்கத்தை நான் வந்து வெளிப்படுத்துகிறேன். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரியான மோசமான அனுபவங்கள் இருந்தால் அதை நீங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி.